ஹாய் ஸ்பைடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சப்பவே பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம இன்டோரில் ஷூட் பண்ணலாமா அவுட்டோரில் ஷூட் பண்ணலாமான்றது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்துட்டு அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய லைட்ஸை பற்றின ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் அது மாதிரி தான் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லைட்டுங்கிறப்போ அதை இன்டோரில் ஷூட் பண்ணாதானே அதோட பிரைட்னஸ்லாம் நமக்கு கிளியராக தெரியும். அப்போ இன்டோர்லேயே எடுத்துக்கலாம்ல, அப்புறம் எதுக்கு அவுட்டோர் கன்ஃபியூஷன் கேட்டிங்கன்னா ரீசன் இருக்கு. ப்ராடக்ட்ல அதுக்கான ஒரு ஃபீச்சருமே இருக்கு. இப்பயே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வந்துட்டு புரியும். இதை தாண்டி இந்த மாதிரி டெக் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் டெய்லி மிஸ் ஆகாம ரெகுலரா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடா நம்ம ரெகுலரா போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ ரொம்ப பேசாம ப்ராடக்ட் என்னன்றதை உங்களுக்கு நான் வந்துட்டு காட்டிடுறேன். ஐ திங்க் கேம்ப் லைட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு பாட்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் லைட் அப்படின்றது போட்டிருக்கு. சோரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே தெரியும் நினைக்கிறேன். 1200 mAh பேட்டரி வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட்னு போட்டிருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரைஸுமே இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க 350. ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லா ஷாப்லையும் வந்துட்டு மோஸ்ட்டாக உங்களுக்கு அந்த ப்ரைஸில் கிடைச்சிரும். இதை தாண்டி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. பட் அது வேண்டாம், நானே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்துட்டு பாட்ஸ்குள்ளே டேரெக்டாக லைட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகிடக்கூடாதுன்னு இருக்கா. கீழே சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பாட்ஸ்குள்ளே யூசர் மேனுவலோ ஏன் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் கேபிள் கூட வந்துட்டு கொடுக்கல. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதோட வியூ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எரியும். இதை தாண்டி பின்னாடி தான் விஷயம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இந்த இடத்துல இந்த லைட் மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நமக்கு இங்கே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட டேபிளில் இப்படி நிற்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிற்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு 360 டிகிரிக்கு வேணும், பிரைட்னஸ் 360 டிகிரிக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த இப்படி புல் பண்ணீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதுலேருந்து உங்களுக்கு 360 டிகிரிக்கு வந்துட்டு லைட் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அது உங்களுக்கு 360 டிகிரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி லைட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இதை தாண்டி நமக்கு இங்கே பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹை மீடியம் லோன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹை மீடியம் லோ அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோவில் இருந்துச்சுன்னா நமக்கு எரியாது. மீடியமில் வச்சோன்னா நமக்கு ஒரு மீடியமாக எரியும். நான் அவுட்டோரில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்னஸ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இது மீடியம், இது பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லோனா ஆஃபில் இருக்குது. மீடியமில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக எரியும். ஹையில் வச்சா நமக்கு இந்த அளவுக்கு தெரியும். ஸோ நம்ம அவுட்டோரில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இதோட பிரைட்னஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக தெரியுதான்னு தெரியல. இப்படி 360 டிகிரிக்கும் லைட் எரியும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்துட்டு தெரியும். ஸோ நீங்கள் இதை இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இப்படி ஹேங் பண்ணி இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படியுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். நிஜமாவே பிரைட்னஸ் நல்லா இருக்குது. நான் இண்டோரில் யூஸ் பண்ணி பார்த்தப்ப உங்களுக்கு நான் இண்டோர்லேயுமே வந்துட்டு வீடியோ எப்படி இருக்குது, இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றதை நான் வேணா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டு இருக்குது. இதை தாண்டி இதை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு டைப் சி கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக வந்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நிறைய கேஜெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ டைப் சி போட்டு கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராகவும் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். மைக்ரோ யூஎஸ்பின்றது கொஞ்சம் எனக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் எனக்கு ஒரு முதல்ல பட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்துட்டு இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. பட் அந்த சார்ஜிங் கேபிளை வந்துட்டு நமக்கு பாட்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணி கொடுக்கல. நம்மகிட்ட ஆல்ரெடி வேறு கேபிள் இருக்குன்ற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், நம்ம அதை யூஸ் பண்ணி அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இல்லாத பட்சத்தில் உங்கள் பாட்ஸில் கொடுத்துருந்தா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது. இதை தாண்டி ஒரு 350 ருபீஸ்க்கு இதை ஒர்த்ஃபுல்லாக காட்டுறதுக்கு இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுக்கு பின்னாடி நமக்கு சோலார் பேனல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சோலார் பேனல் இருக்க ரீசன்னால எமர்ஜென்சி டைமில் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட சன்லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் சன்லைட்டில் வைக்கிறது மூலமாகவே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும். ஆக்சுவலி இப்போ நான் நிழலில் தான் இருக்கேன். அப்படி இருந்தாலுமே இருக்கக்கூடிய இந்த லைட்டான பிரைட்னஸ் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா இது இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரெட் கலரில். ஆக்சுவலி நம்ம இந்த கேபிளில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் காட்டும். பட் இப்பயே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் இண்டிகேஷன் இருக்குது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் பவரை யூஸ் பண்ணி இந்த லைட் சோர்ஸை யூஸ் பண்ணி இதை வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு இது ரொம்பவுமே வர்த்துன்னு காட்டுது. இதை தாண்டி பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். இப்போதைக்கு ஓகேவா இருக்கு, கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ என்ன கேட்டால் 350 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஒரு ஒர்த்தான கேஜெட். எமர்ஜென்சி டைமில் நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணி இல்லை நான் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் எப்படினாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைட்னஸ் இண்டோரில் எப்படி இருக்குன்றத முடிஞ்ச அந்த வீடியோவோட எண்ணில் நான் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இதுக்கு தனியாக டெடிகேட்டடாக நான் ஷார்ட்ஸ் வந்துட்டு போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதை பற்றி கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை பற்றியும் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த கேஜெட்டை பற்றி. இதோட ஆன்லைன் பையிங் லிங்க்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு நியர்பை ஆஃப்லைனில் கிடைச்சா கூட நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணலாம். நான் ஆன்லைன் லிங்க் ஏதாச்சும் கிடைச்சா கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Paddy signing off.